பொதுவாக பெருமாளின் திருமார்பில் லக்ஷ்மி இருப்பதை நாம் பல தலங்களில் தரிசித்திருப்போம். ஆனால் பெருமாளே மகாலட்சுமி அவதாரத்தில் காட்சி தரும் கோவிலை பற்றி அறிந்திருக்க மாட்டோம். அந்த வகையில் சென்னை செங்கல்பட்டு மார்க்கத்தில் உள்ளது சிங்கப்பெருமாள் கோயில். இங்கிருந்து ஓரகடம் செல்லும் வழியில் சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் ஆப்பூர் என்னும் கிராமத்தின் வலப்புறம் அமைந்திருக்கிறது ஔஷதகிரி என்னும் குன்று. கல்யாணவரம் அருளும் பெருமாளின் திருத்தலங்களில் இத்தலமும் ஒன்று. இந்த ஸ்தலத்தின் சிறப்பு என்னவென்றால், இங்கு குடிகொண்டிருக்கும் பெருமாளுக்கு புடவை சாத்தி வழிபடுகிறார்கள் பக்தர்கள். மற்ற கோவில்களைப் போன்று பெருமாள் தனியாகவும் அம்பாள் தனியாகவும் வழிபடுவது கிடையாது. ஔஷதகிரி கோவிலில் அருளும் ஸ்ரீ நித்திய கல்யாண பிரசன்ன வெங்கடேச பெருமாளே திருமகளாக தரிசனம் தருவதாக ஐதீகம். அதன் காரணமாகவே இங்கு பெருமாளுக்கு 6 கஜ புடவை வஸ்திரமாக பக்தர்களால் சாத்தப்படுகிறது. கல்யாணம் வரம் வேண்டி வருபவர்கள் பெருமாளுக்கு புடவை சாத்துவதாக வேண்டிக் கொள்கிறார்கள். உயர்ந்த மலையின் மீது இயற்கை எழில் நிறைந்த சூழ்நிலையில் கோயில் கொண்டிருக்கும் பெருமாளை தரிசிக்க 508 படிகள் ஏறி செல்ல வேண்டும். கோயில் சிறியதுதான். ஆலய முன்மண்டபத்தில் கருடாழ்வார் கூப்பிய கரங்களுடன் காட்சி தருகிறார். மண்டபத்தின் விமானத்தில் தசாவதார காட்சிகளும் அஷ்டலட்சுமியர் வடிவங்களும் சுதை சிற்பமாக வடிக்கப்பட்டிருக்கின்றன. கருவறையில் ஸ்ரீ நித்திய கல்யாண பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சங்கு சக்கரம் ஏந்தியும் அபயவரத ஹஸ்தம் காட்டியும் நின்ற திருக்கோலத்தில் திருக்காட்சி அளிக்கிறார். சித்தர்களும் அகத்திய மகரிஷியும் வழிபட்ட பெருமாளே இங்கு எல்லாமாக இருப்பதாக ஐதீகம். ஆகவே பெருமாளையும் கருடாழ்வாரை தவிர வேறு தெய்வங்களோ சன்னதிகளோ இல்லை. அனுமன் இலங்கைக்கு சஞ்சீவ மலையை தூக்கிச் செல்லும் வழியில் விழுந்த சிறு குன்றே ஔஷதகிரியாக இங்கு காட்சி தருகிறது. அற்புத மூலிகைகள் நிறைந்த மலை என்று இதை குறிப்பிடுகிறார்கள். தஞ்சையில் உள்ள தங்கையேட்டு சுவடியில் இந்த ஔஷதகிரியின் பெருமைகள் சொல்லப்பட்டுள்ளதாக அர்ச்சகர் தெரிவிக்கிறார். எப்போதும் வற்றாமல் திகழும் கிணற்று தீர்த்தமே பெருமாளின் திருமஞ்சனத்துக்கு பயன்படுகிறது. பெருமாளை திருமகளின் அம்சமாகவும் அருளும் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டால் வறுமை கடன் தொல்லைகள் நீங்கும், செல்வ கடாட்சம் சித்திக்கும். மேலும் மூலிகைகள் நிறைந்த தலமாதலால் இங்கு வரும் பக்தர்களுக்கு உடற்பிணிகள் நீங்குவதோடு பெருமாளின் திருவருளால் மனப்பிணிகளும் நீங்கி மகத்தான வாழ்க்கை அமையும். கணபதி